பழைய திமுகவை திரும்பவும் பார்க்க வேண்டியிருக்கும். மத்திய அரசுக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் கடும் எச்சரிக்கை. தமிழகத்துல வரக்கூடிய 23ஆம் தேதி சட்டப்பேரவை தேர்தல் நடக்க போற நிலையில, நாளுக்கு நாள் தேர்தல் களம் அனலா மாறிக்கிட்டு வருது. தேர்தலுக்கு இன்னும் சில நாட்களே இருக்கக்கூடிய நிலையில, திமுக, அதிமுக, நாதக, தாவேகா மாதிரியான அரசியல் கட்சிகள் ஒவ்வொரு கிராமங்களுக்கும் போய் பொதுமக்கள நேரடியா சந்திச்சு தீவிர வாக்கு சேகரிப்புல ஈடுபட்டு வராங்க. இந்த நிலையில திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் எக்ஸ் சமூக வலைதளத்துல காணொளி ஒண்ண வெளியிட்டிருக்காரு. தமிழ்நாட்டோட வாசல் வரைக்கும் வந்துட்ட பேராபத்த பத்தி சொல்லவும், ஒன்றிய பாஜக அரசுக்கு எச்சரிக்கை விடுக்கவும் தான் இந்த வீடியோ. தேர்தல் பிரச்சாரத்துக்காக நிக்காம ஓடிக்கிட்டே இருந்தாலும் இந்த கடமையை தவிர்க்க முடியாது. நாளைக்கு மறுநாள், அதாவது ஏப்ரல் 16ஆம் தேதி நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர் கூடுறது அப்படின்னு சொல்றத விட, தமிழ்நாடு மேற்கு வங்க தேர்தலுக்கு நடுவுல வலுக்கட்டாயமா கூட்டப்படுது அப்படின்னு தான் சொல்லணும். டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற தொகுதி மறுவரையறை தொடர்பா அரசியல் சட்ட திருத்தத்தை இந்த தொடர்ல புல்டோஸ் பண்ண போறாங்க. முதல்ல இருந்தே இத பத்தி நாம தொடர்ந்து எச்சரிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். தமிழ்நாடு மட்டும் இல்லாம இந்தியா முழுக்க இருந்து இதனால பாதிப்படைய போற மாநில முதலமைச்சர்களையும், முக்கிய கட்சி தலைவர்களையும் சென்னைக்கு கூப்பிட்டு கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் நடத்தணும். மக்கள் தொகைய கட்டுப்படுத்துங்க, அளவா குழந்தைகள பெத்துக்கோங்க, குடும்ப கட்டுப்பாட்ட கடைபிடிங்க அப்படின்னு ஒன்றிய அரசு சொன்னதையெல்லாம் நாங்க கேட்டோம். சொன்னத ஒழுங்கா செஞ்சதுக்காகவே எங்களுக்கு தண்டனை தருவீங்களா? தென் மாநிலங்கள் பாதிப்படையாது அப்படின்னு நாடாளுமன்றத்துல வச்சு பிரதமர் உத்தரவாதம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டோம். பதில் கிடையாது. இதுக்காக பல்வேறு கட்சி எம்பிக்கள் பிரதமரை நேர்ல சந்திச்சு முறையிட நேரம் கேட்டோம். அதுவும் கிடைக்கல. இப்படி நாம சொன்ன எதையுமே அவங்க காதுல வாங்காம, திமுக மட்டும் இல்ல, எந்த கட்சியோடையும், எந்த மாநிலத்தோடையும் எந்த ஆலோசனையும் நடத்தாம அவங்க இஷ்டத்துக்கு செய்ய பாக்குறாங்க. சோனியா காந்தியும் நாம் கேட்கிற அதே கேள்விகளை கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. பிரதான எதிர்க்கட்சியான காங்கிரஸ் உள்ளிட்ட யாருக்குமே பதில் கிடையாது. இப்படி அவசர அவசரமா டீலிமிட்டேஷன் செய்ய நினைக்கிறது பாஜக அரசோட அப்பட்டமான ஜனநாயக விரோத செயல். இன்னும் சொன்னா மாநில உரிமைகளை படுகொலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த டீலிமிட்டேஷனை எப்படி செய்ய போறாங்க அப்படின்னு தெரியல. அந்த சட்ட திருத்தம் என்ன அப்படிங்கறத பத்தி இதுவரைக்கும் எந்த விளக்கத்தையும் கொடுக்காம இருக்காங்க. இப்படி இவங்க மறைச்சு மறைச்சு செய்யறாங்க அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பா ஏதோ ஒரு பெரிய ஆபத்து இருக்குது அப்படின்னு எல்லாருக்குமே அந்த சந்தேகம் வலுவடையுது. தென் மாநில மக்கள் பெரும் அச்சத்துல இருக்காங்க. நான் ஒன்றிய பாஜக அரசுக்கும் பிரதமர் மோடிக்கும் இந்த நேரத்துல முக்கியமா ஒண்ணு சொல்லிக்கிறேன். நடக்க இருக்கக்கூடிய நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல எங்களோட எம்பிக்கள் கலந்துக்குவாங்க. தமிழ்நாட்டை பாதிக்கிற மாதிரியோ, வட மாநிலங்களுக்கு அரசியல் வலிமைய மேலும் வாரி வழங்குற மாதிரியோ ஏதாவது நடந்தா, தமிழ்நாட்டுல இருக்கிற நாங்கெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம். தமிழ்நாடு ஸ்தம்பிக்கும். தமிழ்நாடு தன்னோட எதிர்ப்ப கடுமையா காட்டும். ஒவ்வொரு குடும்பமும் தெருவுல வந்து உட்காருவோம். தமிழ்நாடு முதலமைச்சரா இருக்கிற என்னோட தலைமையிலேயே மிகப்பெரிய போராட்டம் நடத்துவோம். இது தேர்தல் காலம்தான். இவங்க கவனம் அதுல தான் இருக்கும். நாம டெல்லியில சைலண்டா தமிழ்நாட்டோட தொகுதிய மறுவரை பண்ணிடலாம் அப்படின்னு மட்டும் நினைக்கவே நினைக்காதீங்க. ஏன் சொல்றேன்னா, தமிழ்நாடு முதலமைச்சரா மட்டும் இல்ல, திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படிங்கிற பேரியக்கத்தோட தலைவர். நீங்க இதுவரைக்கும் பார்க்காத தமிழ்நாட்ட பார்க்க வேண்டியிருக்கும். 50, 60கள்ல பார்த்த பழைய திமுகவை இந்தியா திரும்பவும் பார்க்க வேண்டியிருக்கும். இவன் என்ன மிரட்டுறானா அப்படின்னு நினைக்காதீங்க. நான் உங்களை எச்சரிக்கிறேன். நீங்க அத மிரட்டல் அப்படின்னு நினைச்சாலும் எங்களுக்கு கவலை இல்ல. தமிழ்நாட்டிலிருந்து அனுப்பி வைக்கப்படக்கூடிய எச்சரிக்கை இது. தேர்தல், ஆட்சி அதிகாரம் இதெல்லாம் எங்களுக்கு 2ஆம் பட்சம் தான். நாங்க சுயமரியாதைக்காரங்க. எங்களுக்கு கொள்கை தான் முக்கியம். மாநில உரிமைகள் தான் முக்கியம். அதுதான் பேரறிஞர் அண்ணாவும் கலைஞரும் எங்களுக்கு குடுத்துட்டு போன உயிர் கொள்கை. தமிழ்நாட்டுக்கு தவறு இழைச்சிட்டு வழக்கம் போல சும்மா கடந்து போக நினைச்சா நடக்கிறதே வேற. சட்டத்தை அண்ணல் அம்பேத்கர் அவர்களோட பிறந்த நாள்ல அவர் மேல ஆணையா சொல்றேன், தமிழ்நாடு பாதிக்கப்பட்டா இந்தியாவை திரும்பி பார்க்க வச்சிருவோம். பிரதமர் மோடி அவர்களே மீண்டும் சொல்றேன், இது தமிழ்நாட்டில இருந்து உங்களை நோக்கி விடுக்கப்படக்கூடிய இறுதி எச்சரிக்கை. தமிழ்நாடு தமிழ்நாடு வில் ஃபைன். தமிழ்நாடு வில் ஃபைன். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காரு.